வணக்கம். இன்று 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்கா தீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கேட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், தமிழ் மக்களின் நலன் கருதி முடிவு, சம்பந்தன் விக்கி சந்திப்பில் இணக்கம், தொடர்ந்து பேசவும் தீர்மானம் என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தனுக்கும் வடமாகாண சபை முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையில் நடைபெற்ற அவசர சந்திப்பில் தமிழ் மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டே முடிவுகள் எடுக்கப்படும் என இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதோடு இருதரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பம்பலப்பட்டி இசிபத்தான வீதியில் உள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி கனக ஈஸ்வரனின் இல்லத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. மாலை 4:30க்கு ஆரம்பமான இந்த சந்திப்பு இரவு 7:30 வரை நீடித்தது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல போர்க்குற்ற விசாரணைகள் குறித்து கலந்தாலோசனை ஜனவரி மாதம் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆர்சடி சில்வா தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பிலான ஆலோசனைகள் ஜனவரி மாதத்தில் மேற்கொள்ளப்படும். பொறுப்புக்கூறல் விடயத்தில் நாம் பின்னிற்க போவதில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளை கையாள உள்ளதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் எமது வரைவு கூட்டமைப்பு கூறுகிறது என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மக்கள் எமக்கு பெரும்பான்மையான ஆணையை வழங்கியுள்ளார்கள். அதன்படியே புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக எம்மால் சமர்ப்பிக்கப்படும் வரைவு அமையும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குவது தொடர்பாகவும் பாராளுமன்றத்தை அரசியல் அமைப்பு பேரவையாக செயல்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விசேட உரை ஒன்றையாற்ற உள்ளார். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக எவ்வாறான வரைவு சமர்ப்பணம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் செய்ய உள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தக்க தருணத்தை தவறவிட வேண்டாம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு தற்போது ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது என அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் கோரிக்கை விடுத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியல் அமைப்பின் தொழில்நுட்ப குழுவின் முக்கியஸ்தருமான ஜனாதிபதி சட்டத்தரணியுமான ஜெயம்பதி விக்ரமரட்ன புதிய வரைவுக்கான யோசனைகளை இதய சுத்தியுடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஆழி பேரலையில் உயிரிழந்த உறவுகளை இன்று நினைவு கூற உள்ள நாட்டு மக்கள் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஆழி பேரலை அனர்த்தத்தில் உயிரிழந்த 11வது நினைவு தின அஞ்சலி நிகழ்வுகள் இன்று வடக்கு கிழக்குட்பட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற உள்ளன. ஆழி பேரலை அனர்த்தத்தில் உயிரிழந்த எமது உறவுகளை நினைவு கூர்ந்து ஆலயங்களிலும் விசேட பூஜை நிகழ்வுகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ராணுவ அதிகாரிகளை தண்டிப்பதற்கு முயற்சி, கோத்தாவுக்கு இலக்கு, மஹிந்த ஆதரவு அணி விசனம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. விடுதலை புலிகளுடனான இறுதி யுத்தத்தை முன்னெடுத்த ராணுவ அதிகாரிகளை யுத்த குற்றத்தின் கீழ் தண்டிக்கவே அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. பதவி பறிப்பை அடுத்து சர்வதேச நீதிமன்றத்தில் இவர்களை நிறுத்தி தண்டனை வழங்கவே திட்டமிடுகிறது என்று மஹிந்த ஆதரவு அணியினர் விசனம் தெரிவித்துள்ளார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சர்வதேச நாடுகளின் மனங்களை வென்றெடுக்கவே அரசு முயற்சி, பொறுப்புக்கூறல் அவசியம் என்கிறது ஜேவிபி என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. மக்களின் மனங்களை வென்றெடுக்க முயற்சிக்காது சர்வதேச நாடுகளின் மனங்களை வென்றெடுக்கவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஜெனீவா அறிக்கையை ஏற்றுக்கொண்ட போதே நாம் குற்றவாளிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆகவே பொறுப்பு கூறலில் அரசாங்கம் அக்கறை காட்ட வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நாளை மீண்டும் கூடுகிறது தமிழ் மக்கள் பேரவை, உபக்குழுக்கள் 2 நியமிக்கப்பட உள்ளன என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் 2வது கூட்டத்தொடர் நாளை ஞாயிற்றுக்கிழமை யாழில் நடைபெற உள்ளது. இதன்போது அரசியல் தீர்வு திட்ட வரைவை தயாரித்தல், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள விசாரணை பொறிமுறையை கண்காணித்தல் ஆகியவற்றிற்கான உபக்குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளன என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கத்தோலிக்கர்கள் குழந்தை இயேசு போன்று எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும், நத்தார் தினத்தையொட்டி பாப்பரசர் அழைப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. ரோமன் கத்தோலிக்கர்கள் உடமையால் போதையடைய கூடாது என பாப்பரசர் பிரான்சிஸ் நத்தார் தினத்தையொட்டி ஆற்றிய தனது வருடாந்த நீண்ட உரையில் எச்சரித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் முன்னாள் கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபரிடம் விசாரணை, ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் மர்ம மரணம் குறித்த விசாரணையின் தகவல்களை மறைத்து மன்றை தவறாக வழி நடத்தினாரா என அப்போதைய கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரும் தற்போதைய காலி மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபருமான எஸ் குணவர்தனிடம் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், நத்தார் பண்டிகையை முன்னிட்டு பொதுமானில் 570 சிறை கைதிகள் விடுவிப்பு, யாழ் நகரில் 8 பேர், மட்டு நகரில் 6 பேர் விடுதலை என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நேற்று 570 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து இவர்கள் விடுதலை பெற்றார்கள். இவர்களில் 561 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவதாக சிறைச்சாலை அமைச்சின் பேச்சாளர் உப்புள் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அமைச்சர் ரிசாத்தின் சவாலை ஆனந்த் தேரர் ஏற்பு என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள அவதூறுகளை நிரூபிக்க பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு அமைச்சர் ரிசாத் பதியுதீன் மாத்தரை ஆனந்த் தேரருக்கு விடுத்த பகிரங்க சவாலை தேரர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல எரிபொருள் விலை சூத்திரம் பணிகள் பூர்த்தி, விரைவில் அமுல் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது.
எரிபொருளுக்கான புதிய விலை சூத்திரத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சந்திம வீரக்கொடி தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சுனாமியில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மகன் மாயம், 11 வருடமாக மகனை தேடும் தந்தை, புலம்பியலும் தாய் என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. சுனாமி பேரலையில் அகப்பட்டு 2004 ஆண்டு காயமடைந்த நிலையில் அம்பாறை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன பாண்டியிருப்பைச் சேர்ந்த சி கிருஷாந்தன் எனும் தமது மகனை கண்டுபிடித்து தருமாறு தந்தை சிவலிங்கம் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஊக்குமருந்து குற்றச்சாட்டு குசல் ஜனித்திற்கு தடை என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் குசல் ஜனித் பிரேராவுக்கு 4 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாட சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தடை விதித்துள்ளது. எனினும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலினால் விதிக்கப்பட்ட இந்த தடையை குறைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகளுக்கான உரிமை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல குசல் ஜனித் பிரேராவுக்கு 4 ஆண்டுகள் தடை என்ற ஒரு செய்தியும், எரிபொருள் விலை சூத்திரத்தை தயாரிப்பதற்கு 6 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் தென் அதிவேக வீதியில் 16 மில்லியன் ஒரே நாளில் வசூல் என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல சுனாமி பேரலை இன்று நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு செய்தியும், குசல் ஜனித் பிரேராவுக்கு 4 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாட தடை என்ற ஒரு செய்தியும் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்திலும் வெளியாகியுள்ளன. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.